எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் வாட் ஹேப்பன் வென் யூ ட்ரை டு கண்ட்ரோல் சிக்மா பீப்பிள். சிக்மா பீப்பிள்னு சொல்லப்படுற சிக்மா மேல்ஸா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். இந்த மாரி ஹை வேல்யூ மென்னையும், ஹை வேல்யூ வுமன்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன நடக்கும்? என்ன மாரியான விளைவுகள்லாம் நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம வாழ்க்கையில நம்ம சுத்தி எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும். நம்மளுடைய பாஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க நம்மளுடைய டைம கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படுவாங்க. நம்மளுடைய ஃபிரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் வந்து நம்மளுடைய பிளான்ஸ கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படுவாங்க. நம்மளுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்பட்ட ரிலேட்டிவ்னு சொல்லப்படுற பீப்பிள் வந்து நம்மளுடைய டிசிஷன்ஸையும் சாய்ஸஸையும் கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படுவாங்க. நம்ம சொசைட்டி நம்ம எப்படி யோசிக்கணும், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், என்ன மாதிரி சாப்பிடணும்னு சொல்லப்படுற நம்ம வே ஆஃப் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து ஏதோ ஒரு காரணத்தால நம்ம கண்ட்ரோல் பண்ணப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இங்க என்ன ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, 100% இந்த விஷயங்கள்லாம் சொசைட்டியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்க பாஸா இருக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல 100% எவ்வளோ பெர்சன்டேஜ் உங்க மேல செலுத்துறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் நீங்க ஒரு சில விஷயங்கள உண்மையிலே உங்களுக்காக நீங்களா பண்றீங்களா? இல்ல மொத்தமுமே அவங்க கண்ட்ரோல்ல தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தெரிய வரும். இந்த இடத்துல தான் சிக்மா பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எந்த ஒரு காலகட்டத்திலயுமே கூட சரி, அவங்களுடைய கண்ட்ரோல அவங்க வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸா இருக்கலாம், அவங்க எடுக்கிற சூஸ் பண்ற பீப்பிள்ஸா இருக்கலாம், அவங்களுடைய எனர்ஜியா இருக்கலாம். எல்லாமே வந்து மேக்ஸிமம் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்னு சொல்லப்படுற இந்த அவேர்னஸ் அவங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அத தாண்டி இந்த பீப்பிள்லாம் அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது, அவங்களுடைய ரியாக்ஷன்ஸே ரொம்ப டிஃபரெண்ட்டா இருந்துட்டு இருக்கும். விலகி போறதா இருக்கலாம், பதில் சொல்லாம இல்லாம இருக்கலாம், ரொம்ப அமைதியா இருக்கிறதா இருக்கலாம். இந்த மாரி சொல்லிட்டே போலாம். அப்போ இந்த கண்ட்ரோல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து பேசிக்கா சுத்தி இருக்கிற பீப்பிள், சிச்சுவேஷன், என்விரான்மென்ட்லாம் வந்து எதனால உங்ககிட்ட இத எடுக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்ட்ரோல் அவங்க எடுத்துக்கிறது மூலியமா, உங்களுடைய சிச்சுவேஷன கண்ட்ரோல் அவங்க எடுத்துக்கிறது மூலியமா, உங்ககிட்ட இருக்கிற அட்வான்டேஜ வந்து ஈஸியா எடுத்துக்க முடியும். அது எதுவா வேணா இருக்கலாம். அத ஈஸியா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற காரணத்தினால தான் வந்து, சுத்தி இருக்க இத்தன ஃபேக்டர்ஸ் வந்து உங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல சிக்மா பீப்பிள் வந்து அவங்க கண்ட்ரோல வந்து ஆப்போசிட்ல இருக்கிற எதுவா இருந்தாலும், அது சிச்சுவேஷனா இருக்கலாம், பெர்சனா இருக்கலாம், குடுக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் சிக்மா பீப்பிள் வில் கோ குவைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஆயுதத்த வந்து சுத்தி இருக்க பீப்பிள் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன உங்களுக்கு எதிரா அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள பிரஷரைஸ் ஆக்கி உங்கள வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வைக்காம ரியாக்ட் பண்ண வைக்கிறதுக்காக. நீங்க ரியாக்ட் பண்ணணும். நீங்க வந்து ஓவரா டென்ஷன் ஆகணும். எல்லாத்தையுமே தாண்டி நீங்க டெஃபெண்ட் பண்ணணும் உங்க செல்ஃப. அதாவது நான் இத பண்ணல, நான் இத ப்ரூவ் பண்றேன். இது என் மேல தப்பு கிடையாது. இதனால தான் இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இத்தன விஷயங்கள உங்க வாயிலருந்து கேட்கறதுக்காக தான் சுத்தி இருக்க பீப்பிள் வந்து உங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல டிராமா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நடந்துட்டு இருக்கும். எல்லாருமே வந்து "வி ஆர் ஆல் ஆக்டர்ஸ்" அப்படின்ற மாரி சொல்லுவோம். உலகம் என்பது நாடக மேடை. நாமெல்லாம் நடிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லுவோம். அப்போ அந்த நடிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ப்ராப்பரா பண்ணாம, அதே நடிக்கிற மாரி சில பேர் பண்ணிட்டு இருப்பாங்க உங்ககிட்ட. அதையும் நீங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. "இல்ல நான் இந்த மாரி பண்ணேன். நீங்க தான் இந்த மாரி பண்ணீங்க. இந்த மாரி ஆயிடுச்சு. இந்த மாரி சிச்சுவேஷன் போயிடுச்சுன்னு" சொல்லிட்டு உங்கள நீங்க டெஃபெண்ட் பண்ணணும். எவ்வளவு தூரம் உங்கள நீங்க ரியாக்ட் பண்ண வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பவர் கிடைச்சிட்டே இருக்குன்னு சொல்லப்படுற, இந்த ஒரு காரணத்தால தான் சுத்தி இருக்க பீப்பிள் உங்கள கண்ட்ரோல் பண்றதுக்காக நெறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கே தெரியாம யோசிச்சு பிளான் போட்டு கூட பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல சிக்மா பீப்பிளா இருக்கிற சிக்மா மேல்ஸா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம், அமைதியா போயிடுவாங்க. இந்த அமைதி வந்து கோவத்த காட்டுறதுக்காகவோ, இல்ல நான் டென்ஷன் ஆயிட்டேன்னு சொல்லப்படுற காட்டுறதுக்காகவோன்ற அமைதி கிடையாது. அமைதி அவ்வளவுதான். ஸோ இந்த அமைதியில அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஓகே இவங்க பயந்து போறாங்க, இல்ல வந்து இவங்க வந்து பேசாம போறாங்க, இவங்களுக்கு பேச தெரியல அப்படின்ற மாரி யோசிச்சாலும், உண்மையாவே அதுக்கு பின்னாடி இருக்க ஃபிளிப் சைடுல இவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அமைதியா இருக்கும்போது மட்டும் தான் நம்மளால ஒரு சில விஷயங்கள வந்து கிளியரா கவனிக்க முடியும். இந்த நாள் உண்மையிலேயே சரியா போலையா? நம்ம நேரம் உண்மையிலேயே சரியா இல்லையா? இல்ல ஆப்போசிட்ல இருக்கிற பீப்பிள் உண்மையிலே நம்மள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்களா? அப்படின்னு சொல்லப்படுற அந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் கிடைச்சது. ஆப்போசிட்ல இருக்க பீப்பிள் எதனால நம்மள கண்ட்ரோல் பண்றாங்க? எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க? அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுரும். எல்லாத்தையுமே தாண்டி கண்ட்ரோல் பண்ற பீப்பிள் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க பவர் மூவ் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஆசை. நீங்க ட்ரிகர் ஆயிட்டீங்கனாலே போதும் அவங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு விஷயத்த வந்து யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த ரீசன்னால தான் இவங்க என்ன கான்செப்ட்ல பொறுமையா போறாங்க, இவங்க கோவப்பட்டு பொறுமையா போறாங்களா, இல்ல வேற ஏதாவது பண்ண போறாங்கன்னு சொல்லப்படுற இந்த கன்ஃப்யூஷன்லயே கண்ட்ரோல் பண்ற பீப்பிள வந்து விட்டுட்டு போற பீப்பிள் தான் சிக்மா பீப்பிள். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து அமைதியா போறது. செகண்ட் ஸ்டெப்ஸ் வந்து 3 ஸ்டெப்ஸ் வந்து வேற வேற மாரியான விஷயங்கள்லாம் சிக்மா பீப்பிள் சைடுல இருந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கிற புயல், அதாவது புயலுக்கு முன் அமைதி, புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லப்படுற மாரி நெறைய விஷயங்கள செய்ய ஆரம்பிப்பாங்க சிக்மா பீப்பிள். ஸோ குவைட்டா போறது அப்படின்னு சொல்லப்படுறது வந்து கண்ட்ரோல் பண்ற பீப்பிளுக்கு எதிரா சிக்மா பீப்பிள் எடுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவங்க அமைதியா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் ஃபர்ஸ்ட் விளைவு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விளைவு என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து,
சிக்மா பீப்புள் நெவர் எங்கேஜ் எமோஷனலி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எமோஷனல் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எல்லா ஒரு உறவுகளுக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். எமோஷனா நம்ம ஒரு பெர்சன் கூட எவ்வளவு தூரம் க்ளோஸா மாறுறோம். எமோஷன்ஸா அவங்க நம்ம கூட எவ்வளவு க்ளோஸா மாறுறாங்கன்னு சொல்லப்படுற விஷயம் தான் ஒரு உறவோட அழகே அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. கண்ட்ரோல் பண்ற பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்றது எதுவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குறி வைக்கிறது எதுவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எமோஷன்ஸா தான் இருந்துட்டு இருக்கும். எமோஷன்ஸ் எப்படி குறி வச்சு தாக்கலாம்? ஏன்னா எமோஷன்ஸ குறி வச்சு தாக்கும்போது மட்டும் தான் நீங்க ஆட்டோமேட்டிக்கா எத பத்தியுமே யோசிக்க முடியாம கொஞ்சம் தடுமாற ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. கில்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கலாம். சும்மா விளையாட்டா தான் பேசினேன். நீ என்ன சீரியஸா எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு உங்கள அவமானப்படுத்துறதா இருக்கலாம். இல்ல ஃபியர் அப்படின்னு சொல்லப்படுற த்ரெட்டன் பண்ணி உங்கள பயம்புடுத்துறதா இருக்கலாம். ஏதோ உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்த சொல்லி உங்கள பயம்புடுத்தி பார்க்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே தாண்டி காம்ப்ளிமெண்ட்ஸ் பிரைஸ் பண்றதா இருக்கலாம். இந்த வஞ்ச புகழ்ச்சனி அப்படின்ற மாரி ஒண்ணு சொல்லுவாங்க. புகழ்வது போல் பழித்தலும், பழித்தது போல் புகழ்வதும் சொல்ற மாரி, உங்கள வந்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் குடுக்குற மாரி நீங்க பெரிய ஆளு, பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு உங்கள டவுன் பண்றதா இருக்கலாம். இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எமோஷன்ஸ்ல விளையாடுறதுக்காக தான். இந்த இடத்துல சிக்மா பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எமோஷனல் ரெகுலேஷன்ஸ் அதாவது சைக்காலஜில வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. எமோஷனல் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து கையில எடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த எமோஷனல் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லப்படுற கான்செப்ட்டோட மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க எமோஷன்ஸ கிளாரிட்டியா புரிஞ்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க உங்க எமோஷன்ஸோட ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எல்லாருக்குள்ளயுமே ஒரு வீக்னஸ் இருக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து சட்டுன்னு எனக்கு கோவம் வந்துரும். நான் ரொம்ப கோவக்காரன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து என்னால சிரிப்ப அடக்கவே முடியல. நான் ரொம்ப எமோஷனல் தாண்டி நான் சிரிக்க ஆரம்பிச்சுருவேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சில பேர் வந்து எனக்கே தெரியாம நான் வந்து திடீர்னு வந்து என்ன பேசுறேன்னே தெரியாம உளறுவேன் ஏதாவது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு ஒரு மனிதர்கள் கிட்ட இருக்க ஒரு ஒரு வீக்னஸ். அப்ப எல்லா மனிதர்கள்கிட்டயுமே எமோஷனா ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கும். கண்டிப்பா இருந்தே ஆகணும். அப்படி இருந்தா தான் மனிதர்கள். அப்படி இருக்கும்போது, அந்த எமோஷன்ஸ அவங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அத ரெகுலேட் பண்றதுக்கு பேர் தான் எமோஷனல் ரெகுலேஷன். அத சிக்மா பீப்பிள் தெளிவா பண்ணிட்டு இருப்பாங்க. இத தெளிவா பண்றதுனால, சுத்தி இருக்க பீப்பிளோட எமோஷன்ஸ் அவங்களுக்கு வெட்ட வெளிச்சமா கண்ணாடில தெரியிற மாரி தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா, சுத்தி இருக்க பீப்பிள் வந்து அவங்க எமோஷனா உங்கள பார்த்து பொறாமப்படுறதா இருக்கலாம், கோவப்படுறதா இருக்கலாம். ச்சே! இவங்க என்ன இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லப்படுற எண்ணமா இருக்கலாம். அதனால தான் உங்களோட எமோஷன்ஸோட விளையாட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சிக்மா பீப்பிள் மாரி இருக்க சிக்மா மென்னா இருக்கலாம், சிக்மா வுமன்ஸா இருக்கலாம். அவங்களோட எமோஷன்ஸோட கீய வந்து அவங்க கையில வச்சிருக்கிறதுனால, சுத்தி இருக்கிற பீப்பிளுடைய உணர்வுகள வந்து ரொம்ப அழகா புரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் வந்து உங்கள பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க பண்ற செயல்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நீங்க அழகா இருக்கிறதாலயோ, இல்ல நீங்க பண்ற செயல் அழகா இருக்கிறதாலயோ நான் மட்டும் அத நான் சொல்லல. என் பார்வைக்கு அது அழகா தெரியுதுன்னு தான் நான் சொல்றேன். அதே மாரி உங்கள பார்த்து நான் வந்து நீங்க ரொம்ப அசிங்கமா இருக்கீங்க. நீங்க பண்றதே சரியில்ல. நீங்க பண்ற ஒர்க்லாம் மொக்கையா இருக்கு, வேஸ்ட்டா இருக்குன்னு சொல்றேன்னா, உண்மையிலேயே அது வேஸ்ட்டா இல்ல, நீங்க மொக்கையா இல்ல. என் பார்வையில இருக்கு. அப்ப எல்லாமே நம்ம பார்வையில தான் இருக்கு. நம்ம மனசுல தான் இருக்குன்னு சொல்லப்படுற மாரி, ஒரு பெர்சன் செயல்படுற விஷயமும் உங்கள பார்த்து அவங்களுக்கு என்ன தோணுதோ, முதல்ல அது அவங்க மனசுல தான் இருக்கே தவிர்த்து, நிஜத்துல இல்ல அப்படின்றது தான் உண்மையான விஷயம். நிஜத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. நான் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிற மாரி, நீங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கா மாரி, நம்மள சுத்தி இருக்க எல்லா விஷயத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும்போது, எல்லாமே ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான். உலகமே ரொம்ப அழகான விஷயம் தான் சொல்லப்படுற விஷயம் தான் உண்மை. அப்ப அது அழகா தெரியுதும், தெரியாதும் நம்ம பார்வையிலும், நம்ம மனசுலயும் இருக்கே தவிர்த்து, வெளியில எதுவுமே இல்லன்றது தான் உண்மையான விஷயம். அது நம்ம எமோஷன்ஸோட ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு விஷயம். இத தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, எமோஷனலா யாராவது சிக்மா பீப்பிள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும், அவங்களுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஓன் எமோஷன்ஸோட நாலேட்ஜ் எங்ககிட்ட இருக்கு. ஸோ நாங்க பார்த்துக்கிறோம். ப்ளீஸ் கோ ஹெட் அப்படின்ற மாரி போய்க்கிட்டே இருப்பாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ 3வது விளைவு என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் கிரியேட் டிஸ்டன்ஸ் வித்தவுட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டாங்க. ஏய் இதனால தான் நான் வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்பரா போல. ஃபேஸ் டு ஃபேஸ் இன்னைக்கு ஒத்தைக்கு ஒத்த வேற லெவல்ல கேட்டுற போறேன். முகத்துக்கு நேரா போய் கேட்டுற போறேன். சண்டை போட்டுற போறேன்னு சொல்லிட்டு, அவங்களுடைய எனர்ஜியும், அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் வேஸ்ட் பண்ணி, ஒரு சண்டை போட்டு ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னு நெனைக்கிற பீப்பிள் சிக்மா பீப்பிள் கிடையவே கிடையாது. அதே மாரி ஒரு டெக்ஸ்ட் ஒரு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விடலாம். "அது பாரு இதெல்லாம் நீ பண்ட்ட. இந்த மாரிலாம் நான் ஹர்ட் பண்ணிட்டேன். இந்த மாரிலாம் செஞ்சுட்டேன்னு" சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த செஞ்சு, அது மூலியமா மெசேஜ் அனுப்பிச்சு விட்டு, அது மூலியமா வந்து ட்ரிகர் ஆக்குற பீப்பிளும் சிக்மா பீப்பிள் கிடையாது. ஃபேட் ஆயிடுவாங்க. இன்விசிபிளா மாறுவாங்க. அதாவது டிஸப்பியர் ஆயிடுவாங்க அப்படின்ற மாரி கூட சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் வேற மாரி மாற ஆரம்பிக்கும். அவங்களோட ரெஸ்பான்ஸஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அவங்களோட அவைலபிலிட்டி டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ எண்ட் ஆஃப் த டேல என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டிஸ்டன்சிங் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த டிஸ்டன்சிங் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வார்த்தைகள் என்னதான் நம்ம கத்தி கத்தி பேசினாலும், தொண்ட தண்ணி வத்த பேசினாலும், ஒருத்தருடைய கேரக்டர நம்மளால சரி செய்ய முடியாது. அவங்களா தான் திருந்தணும். திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்றா மாரி,
அவங்கவங்களோட நாலேஜ் வச்சு அவங்கள பத்தின அறிவை வச்சுதான் திருந்த முடியுமே தவிர்த்து நாம நம்மளுடைய வார்த்தைகளால சரி செய்ய முடியாது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம ஒரு ஒரு பர்சனுக்காகவே நம்ம ஃபுல்லா அவங்கள சரி செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ மாட்டோம்னு சொல்லப்படுற எண்ணத்தால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன சிக்மா பீப்பிளை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவாலிட்டியை மதிக்கிறது. இண்டிவிஜுவலா நீங்க ஒரு பர்சனா எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றது. என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியும் உங்களுக்காக நான் மாத்திக்காம இருக்கிறது. இதுதான் நான் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த உங்க கூட ரிலேஷன்ஷிப் நான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அது தெளிவா உங்களுக்கு உணர வச்சு புரிய வச்சு அது மூலியமா ஒருத்தர் இண்டிவிஜுவாலிட்டியை வந்து காப்பாத்திட்டு மதிக்கிறது மூலியமா தான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும். இதை தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலயும் நம்ம வார்த்தைகளாலையும் நம்ம எனர்ஜியாலையும் யாரையுமே திருத்த முடியாது அப்படின்னு சொல்லப்படுற கிளாரிட்டியான ஒரு விஷயத்த புரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலையும் சிக்மா பீப்பிள் டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களே தவிர்த்து எதுவுமே புரிய வைக்கவோ எக்ஸ்பிளைன் பண்ணவும் மாட்டாங்க கண்ட்ரோல் பண்ற பீப்புள் கிட்ட. ஸோ 4வது விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்மா பீப்பிள் பிகம் அன்ரீச்சபிள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அன்ரீச்சபிள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் பிசிக்கல் டிஸ்டன்ஸா இருக்கலாம், இல்லை எமோஷனல் அன்அவைலபிலிட்டியா இருக்கலாம். இந்த எமோஷனல் அன்அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எங்க வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக யாரோ ஒரு பர்சன் உங்களை ட்ரிகர் பண்றாங்க, இல்லை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க, இல்லை உங்களுடைய ஆக்ஷன்ஸை வந்து அவங்க கைட் பண்ணணும். ச்சா இது கூட பண்ண தெரியாதா, இது கூட வேஸ்ட்டாக பண்ணியிருக்க, இது இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்க, நீ அவ்வளோதான் வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த திறமையை வந்து குறைச்சி மதிப்பிட வைக்கிற அந்த எண்ணத்தை உங்க மனசுக்குள்ள விளைய வைக்கிறதா இருக்கலாம். எல்லாத்துக்குமே எமோஷனல் அன்அவைலபிலிட்டி ஒரு ஆன்சரா இருக்கும் அப்படின்றத சிக்மா பீப்பிளோட ஸ்டைல். இந்த எமோஷனல் அன்அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துல சில பேர் கூட நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது ஒர்க் பண்ற இடமா இருக்கலாம், ப்ரொஃபஷனல் பேஷன் எதுவாக வேணா இருக்கலாம். அதே மாதிரி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சில இடங்களில் சில பேரை தவிர்க்க முடியாது. அப்போ சிக்மா பீப்புளுடைய அந்த பதில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டும் படாம தொட்டும் தொடாம அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி ரொம்ப எங்கேஜிங்கா இல்லாம ரொம்ப மேலோட்டமா ஒரு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு தேர்ட் ஸ்ட்ரேஞ்சருக்கு எவ்வளோ டிசிப்ளினா பொலைட்டா ஒரு விஷயம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்பாங்களே தவிர்த்து எமோஷனலா கனெக்ட் ஆக மாட்டாங்க. டிஸப்பியர் ஆக தான் ட்ரை பண்ணுவாங்க. அன்ரீச்சபிளா இருப்பாங்க. அன்ரீச்சபிள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போறது மட்டும் கிடையாது. கண்ணுக்கு தெரிஞ்சு உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாலும் ச்சே இவங்கள வந்து நம்ம நெருங்கவே முடியாதுன்னு சொல்லப்படுற எண்ணத்த உங்களுக்கு குடுக்குறது தான் வந்து அன்ரீச்சபிள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். ஏன்னா வந்து கண்ட்ரோல் பண்ற பீப்பிள் என்னைக்குமே வந்து அகைன் எமோஷன்ஸோட விளையாடுறது மட்டும் இல்லாம, அவங்கள டிபெண்ட் பண்ணி நீங்க இருக்கணும்னு சொல்லப்படுற ஆசை அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த ஒரு காரணத்தால தான் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எமோஷனலா நம்ம வந்து அன்அவைலபிளா இருக்கோம், ரொம்ப டிஸ்டன்சிங்கா அப்படியே வச்சிருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். இத தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால சிக்மா பீப்பிள் வந்து ட்ரிகர் ஆக மாட்டாங்க. அன்ரீச்சபிள் ஆயிடுவாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற ஃபைனலான விளைவுகள் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் நெவர் கம் பேக் அப்படின்ற மாரி சொல்லலாம். அதாவது எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு ஈவென்ட்டும், எந்த ஒரு என்விரான்மென்ட்டும், சிச்சுவேஷனும் அது இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. போன அப்புறம் தான் அதோட அருமை தெரியும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம ஹெல்த்தா இருக்கலாம், இளமையா இருக்கலாம், ஏஜா இருக்கலாம். எத வேணா நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் இந்த ஒரு மீனிங்க்கு. அது எந்த ஒரு விஷயமும் இருக்கும்போது நம்ம பணமா இருக்கலாம், நம்ம பேரண்ட்ஸா இருக்கலாம். அவங்க இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது. போன அப்புறம் தான் அருமை தெரியும்னு சொல்லப்படுற மாரி, அருமைய புரிய வைக்கிறதுக்காக போயிருவாங்க. இப்போ ஒரு பெர்சன் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க ஆக்ஷன்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து அவங்களோட கண்ட்ரோலா இருக்கணும்னு ஆசைப்படுற பீப்பிளா சிக்மா பீப்பிள் இருக்கிறதுனால, அவங்க போயிருவாங்க. நல்ல மனிதர்கள் எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த வந்து இருந்து சாதிச்சு காட்டணும், இருந்து சொல்லி காட்டணும்ன்ற மாரி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாம, விலகிடுவாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஆனா திருப்பி வரமாட்டாங்க. ஒன்ஸ் போனா போனது தான். அதுக்கப்புறமா அந்த பழைய ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச பாண்டிங்கா இருக்கலாம், ஹெல்ப்பா இருக்கலாம், சப்போர்ட்டா இருக்கலாம், அசிஸ்டன்ஸா இருக்கலாம். இது எதுவுமே வராது அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா நம்ப வாழ்ற இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா பொதுவா கொஞ்சம் இந்த டிராமா இதெல்லாம் அதிகமாயிருச்சு அப்படின்ற மாரி சொல்லலாம். எமோஷன்ஸ் அதிகமாயிருச்சு. நெறைய பேர் வந்து இன்னொருத்தர் வந்து நம்மள பாராட்டணும். இன்னொருத்தர் வந்து நம்ம செயல வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். இன்னொரு பீப்பிள் வந்து என் கூட வரணும். இன்னொரு பீப்பிள் வந்து என்னோட பார்ட்டி பண்ணணும். இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப எக்ஸாஜரேஷனா நினைக்க ஆரம்பிச்சுட்டோம். காரணம் வந்து அகைன் சோசியல் மீடியான்னு சொல்லலாம். நம்ம ஷேர் பண்ற ஃபோட்டோ, பிக்ஸ், நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே வந்து இந்த மாரி இருக்கணும்னு சொல்லப்படுற எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ரொம்ப அதிகமானதுனால, இதெல்லாம் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்து, அதுல நம்ம ஏமாற்றம் தான் அடைஞ்சுகிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே எளிமையா, சிம்ப்ளிசிட்டியா பார்த்துட்டு இருக்க சிக்மா பீப்பிள்க்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாததுனால, அவங்களுடைய அந்த சிம்ப்ளிசிட்டியும், அவங்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத அந்த நேச்சர நீங்க கண்ட்ரோல் பண்ணும்போது, அவங்க அகைன் போக ஆரம்பிச்சுருவாங்க. திருப்பி வர ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு செட்டான பீப்பிள் கூட மட்டும் தான்
க்ளோஸாக இருக்குன்னு நினைக்கிறதால அதில் வந்து ரொம்ப காஷியஸாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத சஸ்பென்ஸில் தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்ல போகிறது ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த சஸ்பென்ஸான விஷயத்தோட ட்ரெய்லர் நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கான ரியாக்ஷன் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சிருப்போம். இப்ப நம்ம நல்லது பண்ணோம்னா, நமக்கு நல்லது நடக்கும். நம்ம வந்து தப்பான எண்ணத்த வச்சுட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தப்பான விஷயங்கள் வரும். அதுக்கான ரியாக்ஷன் தான் வரப்போகுதுன்னு தான் உண்மையான விஷயம். இத தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கவங்க சிக்மா பீப்பிள் அவங்க ஆக்ஷன்ல மட்டும் தான் ரொம்ப குறியா இருப்பாங்க. அவங்க வார்த்தைகள்ல மட்டும் தான் ரொம்ப குறியா இருப்பாங்க. மத்தவங்களுடைய ஆக்ஷன்ஸையும், வார்த்தைகளையும், மத்தவங்களுடைய கேரக்டர், பிஹேவியரையும் வந்து சரி செய்ய நினைக்க மாட்டாங்க. அவங்க அவங்கள எவ்வளவு தூரம் சரி செஞ்சுக்கலாம். அவங்க அவங்கள எவ்வளவு தூரம் வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம். அவங்க வார்த்தைகளா இருக்கலாம், அவங்களுடைய ஆக்ஷன்ஸா இருக்கலாம், அவங்களுடைய பிஹேவியரா இருக்கலாம். அவங்கள பத்தி மட்டுமே யோசிச்சு, அவங்கள செயல்கள்ல மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்கிறதுனால, அவங்களுடைய கண்ட்ரோல் வந்து அவங்கள மீறி மத்த பீப்பிள் கையில போறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.